ஒவ்வொரு நாளும் பரவாயில்ல நம்மை நடத்தி கொண்டு வந்ததாக நன்றியோடு சோதரிப்போம். அவர் சமூகத்துல வந்து ஒரு போது வெறுமையான நன்றியோடு சோதரிப்போம். இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. நீ என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போரில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீ என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீ என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. நீ என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீ என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறகடி கதவுகளே, என் துதிகளை உடைத்திடுவே. சிறகடி கதவுகளே, என் துதிகளை உடைத்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் பாடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் பாடி பாடி மகிழ்ந்திடுவேன். நீ என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீ என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூறெங்கே, பாதாளம் ஜெயமெங்கே. மரணமே கூறெங்கே, பாதாளம் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவைக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவைக்கு ஆதாயமே. நீ என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீ என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆராதனை கற்றுக்கொடுங்க, இது கொடுங்க. பிள்ளைங்களை நீங்க தான் நடத்தணும். பிள்ளைகள் வந்து ஸ்கூல் கிடையாது. கர்த்தரவனுக்கு என்ன ஆராதனை
ஆண்டவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு கொடாகொடி நன்றி, 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 நன்றி. Hallelujah, 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 hallelujah. Amen. இருதயத்தை பாடுபடுகிறது. நமக்கு முன்பாக நிற்கிறவர்கள் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பாருங்கள். அவர் தூதர்கள் மத்தியிலே வாசம் செய்தவராக நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். கடைசி நாடுகளாக தேவன் நம்மை கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள். நாம் இருப்பது மூலமாக இருப்பதோ அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்கள் அதை அளவிடப்பட முடியாததாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. காலை தோறும் அவருடைய கிருபை புதியதாக இருக்கிறது. இந்த காலை வேலையில் அவருடைய கிருபைக்காக அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பாருங்க. எல்லாம் வயல திறந்து தங்களை மூடி ஹல்லேலூயா, நன்றியுள்ள இதயத்தோடு நன்றியுள்ள இதயத்தோடு இயேசுவை பார்க்கிறோம். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே எனக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே எனக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். அவர்தான் நிரந்தரமானவர். அவர்தான் என்றும் 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 மாறாதவராக இருக்கிறார். அவர்தான் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். அந்த நல்ல தேவனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை 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 நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஜீவ தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஜீவ தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, பலனை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். சொல்லலாம். கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, பலனை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். உம்மை என்னாலும் ஆராதிப்பேன்.
உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தது இதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக, தேவனுடைய பிள்ளைகளை அவரை ஆராதிப்பதற்காக. நாளை காணாதபடி எத்தனையோ பேர் இருக்கலாம், எவ்வளவு பேர் பலவீனத்தில் இருக்கலாம், மரண போராட்டத்தில் இருக்கலாம். ஆனால் தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டதின் நோக்கம் எதற்காக? அவரை ஆராதிப்பதற்காக. நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம் எதற்காக? அவரை ஆராதிப்பதற்காக. ஏனென்றால் அவர் தான் நிரந்தரமானவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே, நம்மை விட்டு விலகாதவராகவே, நம்மை கரங்களை பிடித்து இந்த 9ஆம் மாதத்தின் கடைசி நாளுக்குள்ளாக தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் அல்லவா? அவர்தான் கனத்துக்கு பாத்திரர், அவர்தான் மகிமைக்கு பாத்திரர், அவர்தான் துரியவராகவே நம் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. எல்லா கனத்துக்கும் பாத்திரர் அவர்தான். அவருக்கே ஆராதனை, அவருக்கே ஆராதனை. எல்லா கண்களை மூடி அவர் செய்த நன்மைகளை நினைத்து 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 வேணும் சொல்லுகிறது. அவர் செய்த உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த நன்மைகளை மறவாதே. அவருடைய கிருபைதான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய கிருபைதான். பலவீனத்தில் அவனை பலப்படுத்தியது அவருடைய கிருபைதான். அந்த தேவனுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து பலவீனத்தை பார்க்காம அவரை உயர்த்து தேவனுடைய பிள்ளையே. தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு, நாம் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அந்த தேவனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து மகிமை 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 உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை என்பது அவரை மகிமைப்படுத்துவது, அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அவரை நாம் துதிப்பது. எல்லா கண்களை மூடி நன்றி நன்றி. இந்த வருடத்தை முடிப்பதற்கு நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த நாள் இந்த மாதத்தின் கடைசி நாளை தேவனுடைய சமூகத்துல நாம் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, நாளை என்பதை நாம் அறியோமே என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாள் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்றால் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. இந்த விட எத்தனை பேர் தகுதியாக இருந்து என்ன மட்டும் கிருபையில் தேடி வந்ததே. என்ன விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்ன மட்டும் கிருபையில் உயர்த்தி வைத்ததே. உங்கள் கிருபை வாழ வைத்ததே. என்ன
வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே, தரிசனான என்னை தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே, உங்கள் கிருபையை வாழ வைத்து நம்மை தேடி வந்தது. உலகத்தில் எத்தனையோ ஆனால் உன்னையும் என்னையும் தேடி வந்தது தேவனுடைய கிருபை. அவருடைய கிருபை அவ்வளோ பெரியதாய் நம்மை வைத்திருக்கிறார். எல்லா கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாடல், எவ்வளவாய் ஆண்டவரை அவர் நேசித்திருந்தால் எவ்வளவு அருமையான பாடல்களை எழுதுவார். பாடலாக அல்ல தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தைகள் ஒவ்வொரு வாழ்க்கையும் உண்மையாய் இருக்கிறது, உண்மையானவர்களா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அற்புதமான நம்மை, தெளிவான நம்மை, அகாத என்று தள்ளப்பட்ட நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்லவா. அவர் கிருபை, அவருடைய கிருபை அதுக்கு அளவே கிடையாது. எல்லா கண்களை மூடி தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டோம், சும்மாவே இருக்க மாட்டோம். நீங்க கொண்டே இருப்போம். ஆண்டவர் அவ்வளவு வாழ்க்கையில நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில உனக்கு எந்த அளவு தேவன் நல்லவரா இருந்தார் என்று உனக்குதான் தெரியும். நன்மை பெற்றிருந்தால் தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லா கண்களை மூடி கொஞ்ச நேரம் சிந்தனைகளை தேவனுக்கு முன்பாக திருப்பு, உனக்கு முன்பாக நின்று கொண்ட
பார்த்திருக்கிறார். முகத்தை அல்ல, உன் இருதயத்தை பார்க்கும்படியாக எல்லா கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறது. அவர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார் என்றால் எல்லா வாயில திறந்து அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. எல்லா கண்களை மூடி இயேசுவை பார்த்து நான் நிற்பதோ உங்க கிருபைதான், நான் நிலைப்பதோ உங்க கிருபைதான், நான் நிற்பதோ உங்க கிருபைதான், நான் நிலைப்பதோ உங்க கிருபைதான், நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, பார்த்து கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, காலையில் எழுந்தவுடன் உன் கிருபை தருகிறேன், வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடக்கிறேன், காலை எழுந்தவுடன் உன் கிருபை தாங்குகிறேன், வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நிலைக்கிறேன், நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உன் கிருபை தாங்கினீரையா, என் கயலோ என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் கயலோ என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே, உங்கள் கிருபை இல்லாம வாழ சத்தம் உயர்த்து உங்கள் கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை, கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை, கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி, மான்களின் கால்களைப் போல பலனாய் போட செய்தீரே, உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே, என் கயலோ என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் கயலோ என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே, உங்கள் கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்கள் கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நான் நிற்பதோ உங்கள் கிருபைதான், நான் நிலைப்பதோ உங்கள் கிருபைதான், நான் நிற்பதோ உங்கள் கிருபைதான், நான் நிலைப்பதோ உங்கள் கிருபைதான், நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்கள் கிருபைதானப்பா, நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்கள் கிருபைதானப்பா, அவருடைய கிருபை
அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. அந்த கிருபையை நினைத்து கரங்களை கட்டி மகிமைப்படுத்துகிறோம். என் பக்கம் எதுக்கு வந்தாலும் நாம் ஒதுங்கி போகாதபடிக்கு நம்மை நடத்துகிற கிருபை, நம்மை நடத்துகிற கிருபை, கண்ணீரின் பாதையில கண்ணீரை துடைத்து நம் கரங்களை பிடித்து நடத்துகிற கிருபையுடைய பிள்ளையே, அவர் நம்மை விட்டு விலகாதவராகவே, நம்மை கைவிடாதவராகவே, நன்மை செய்கிறவராகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறாரு. எல்லா கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போடு இயேசுவை பார்த்து எல்லா கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துக. அவர்தான் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை உயர்த்தும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக ஆண்டவரே நீர் பெருக, நீர் பெருக, நாங்கள் சிறுக, நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. உலகால் யாவுமே உடைகிடுவே, மகிழுடன் துதித்திடவே. உலகால் யாவுமே உடைகிடுவே, மகிழுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதரும் நீரே. ஆராதனை நாயகனை பார்த்து, ஆராதனை வேதரும் நீரே. ஆயே துதியும் பரே you
தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட தீர்மானம் மயங்கி விடுத்து நெருக்கத்தை சுற்றி தீர்மானம் சிறுபிள்ளைகள் ஒரு அழிவை நோக்கி தேசம் கொண்டிருக்கும் மரணங்கள் சடுதியாய் நடந்து இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக மிக சமீபமாக ஜனங்களுக்கு ஒரு உணர்வில்லாமல் இருக்கிறார். என் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிந்து ஒரு மனிதனுடைய பேச்சை கேட்கிறதுக்கு ஒரு மனுஷனை பார்க்கிறதுக்கு 10 மணி நேரம் 10 மணி நேரம் தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, அவங்களுக்கு வசதி தேவையான நிலை முடிவு மரணம். ஆனால் வாழ வைக்கிற தெய்வத்தை பார்க்கிறதுக்கு ஜனங்களுக்கு உணர்வு. தேவ சமூகத்துல நாம் அழகான யார் அழகு? தேவனை நாம் அலட்டாம யாரால அலட்ட முடியும்? என் ஜனங்கள் மடிகிறார்களே ஆண்டது, என் ஜனங்கள் அழித்து இருக்கிறார்களே, நீர் எங்களுக்கு இறங்க மாட்டீரோ, எங்களை நீ வீழ்த்திக்க மாட்டீரோ, ஆண்டவே எங்களை வீழ்த்தியும் என்று கேள்வி. எப்படி டிவி பார்க்கும்போது மனசெல்லாம் ஒழுங்கு கதற்கான மரணம் போல எங்க பார்த்தாலும் அழுது மகா இறக்கம் நிறைந்த நாட்களிலே நடந்தது போல நடக்கும் நாங்கள் பார்க்கிறோம். ஜனங்கள் இன்னைக்கு உணவில்லாத நிலைகளிலே கடந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் வருகை சரியாக இருக்கும் என்று இருக்கிறார். ஜனங்களை வீட்டிலும் வருகைக்கு ஆயத்தப்படக்கூடிய ஒரு உணர்வை தாருமாக அந்த அகாத மரணங்கள் தேசத்திலே இராதபடி கர்த்தரை மனமிறங்கும்படியாய் எத்தனை குடும்பங்கள் கலந்துவிட்டார், எத்தனை மரண மோகங்கள் தேசத்திலே அண்டவரே அலர்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். என் ஜனங்கள் அண்டவரே அறிவியலையே ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்களே. எவனே இறக்கங்களுக்கு வேண்டும் என்று எங்கள் ஜனங்களை கர்த்தர் நீர் ரட்சிக்க வேண்டும் என்று நம்ம எளிய அறிவினாலே நிரப்பப்பட வேண்டுமே, சத்தியத்தினாலே அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டுமே. எல்லா மக்களுக்காக எங்கள் தேசத்துக்காகவும் நாங்கள் செலுத்துகிறோம். தேசத்தின் தலைவர்கள் இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே இந்த திருவைகளை வழிநடத்திட்டு நாங்கள் சபைகளுக்காக செலுத்துகிறோம். நீ கொடுத்திருக்கிறது தேவசேனை சபை வல்லமை ஊழியர்களுக்காக செலுத்துகிறோம். நீர் எங்களை விரும்பிக்க மாற்றீர்கள், சபையை விரும்பிக்க மாற்றீர்கள், சபையை விரும்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. உணர்வுள்ளவர்களாக நான் இருப்பேன் சொல்லி பலத்த கருத்துல இயேசு கிறிஸ்து நேரத்தில் நாங்கள் தான் ஜெபிக்கிறோம். ஜீவனுடன் சங்கீதம் 18வது சங்கீதம் நிறைய வார்த்தைகள்
ஒன்றும் சொற்பொழி வாக்குதானங்களை நாம சேர்த்து வாசிக்க நீங்க நீங்க வாசிக்கிறீங்க அந்த செல்போன் அதே இருக்குது. அதுல ஒண்ணா நீங்க பார்த்து நிற்க போட ஒன்றும் கிடையாது. ஆராதனை பண்ணும்போது எல்லாம் கர்த்தர் ஆராது. செல்போனை பார்த்து நீங்க நின்றுட்டீங்கன்னா ஆராதனை வேலை இல்லை. உங்களுக்கு நான் தேவனை ஆராதிப்பதை விட பெரிய வேலை ஒண்ணுமே கிடையாது. தேவ சமூகத்தில் நீங்க எப்படி கர்த்தரை ஆராதிங்க, முழு இருதயத்தை உள்ள கர்த்தரை பாருங்க, அவரை முழு இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரை மலையாளத்தில் முதலிருந்து 30 வருஷம் பிராக்டிஸ். சங்கீதம் 18. என் பலனாகிய கர்த்தாவே, உண்மையில் அன்பு கூறுது. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் லேபனும் நான் நம்பி இருக்கிறேன் என்று துதித்து பார்க்கிறதாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். அதனால் என் சத்துருக்களுக்கு விடுதலாகி ரசிக்கப்படுகிறேன். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணி என் மேல் விழுந்தது. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் துணிக்கு அசைந்தது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காற்றில் இருந்தது. இருளை தமக்கு மறைவிடமாக்கினார், கரும் புடல்களை ஆராய்ச்சி கார்மேகங்களை தம்மை சூழ கூடாரமாக்கினார். கர்த்தர் வானங்களிலே உம்மையினால், உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காட்சியினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதத்தின் அஸ்திவாரங்கள் காணப்பட்டது. என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தருடைய வழிகளை கைகொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவர் முன்பாக நான் மௌனமாயிருந்து மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக் கொண்டேன். தயவுள்ளவனுக்கு நீ தயவுள்ளவனாகவும் உத்தமனுக்கு நீ உத்தமராகவும் தேவரே சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், வேண்டுமையான கண்களை தாழ்த்துவீர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புறமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். இருபத்தஞ்சுல இருந்து 30 வசனங்களை நாம் ஒன்றுபட்டு சேர்ந்து நாம் வாசிக்க போறோம். வாசிக்கலாம். தயவுள்ளவனுக்கு நீ தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீ உத்தமராகவும் நீதிகளுக்கு நீதிகளாகவும்
மாறுபாடுகளுக்கு மாறுபாடுகளுக்கு சொல்லி தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சித்து மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் விளக்கை ஏற்றுவீர். தேவனான கர்த்தரை வெளிச்சமாக்குவார். நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். தேவனான கர்த்தரை மரணத்தை தாண்டுவேன். தேவனுடைய வழிமானது கர்த்தருடைய வசனங்கள் வெளியிடப்பட்டது. நம்மை நம்பி மனிதர் அனுப்புவதற்கு அவர் கேடகமாயிருக்கிறார். சங்கீத தியானம் மகன் இமானுவேல் கரங்கத்தின் Hallelujah. Hallelujah. சங்கீதம் 18:29 வசனம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். Hallelujah. 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 உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். Hallelujah. 2 சாமுவேல் புத்தகம் 22 அதிகாரம் 30 வசனம். அதில் இதே வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இந்த 1 சாமுவேல் புத்தகத்துல 2 சாமுவேல் 22 அதிகாரம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இந்த 18ஆம் சங்கீதத்தை குறித்தான ஒரு வார்த்தை தான் அதுலயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது தாவீதை குறித்ததான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நாம் தேவனால ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போக முடியும் அப்படிங்கறத அவரால் மட்டும்தான் முடியுங்கிறத தாவீது என்ன பண்றாரு, நல்லா அறிந்து வைத்திருக்கிறார். அதனாலதான் அவரால் இப்படியாக இந்த வார்த்தையை அவரால் சொல்ல முடிந்தது. 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 51வது வசனம். ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருகி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தாவீது இப்போ பெலிஸ்தனை எதிர்க்கும்படியாக என்ன பண்றாரு போறாரு. பெலிஸ்தன் ஒருவரா இல்ல நிறைய பேர், ஒரு கூட்டமா இருந்தாங்க. ஒரே ஆள் மட்டும் தான், அவரு கோலியாத் மட்டும் தான் இருந்தாங்க. அவங்க பின்னாடி கோலியாத்துக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருந்தது. அவங்க ஜனங்கள் என்ன பண்ணாங்க இருந்தாங்க. இந்த இடத்துல தேவன் தாவீதை சேனைக்குள்ள பாய்ந்து போகும்படியான ஒரு காரியத்தை இந்த இடத்துலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு. முதலாவதாக தேவன் அவருக்கு செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. தாவீது கோலியாத்தை ஒரு பெரிய ஒரு கூட்டமாக என்ன பண்ணல பார்க்கல. தாவீது கோலியாத்தை ஒரு தனி ஒரு மனிதனாகதான் பார்க்கும்படியாக ஒரு கண்கள் என்ன பண்றாங்க, ஆண்டவருக்கு உதவி செய்தார். அந்த பெலிஸ்தனை எதிர்க்கும்படியாக என்ன பண்றாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த அவருக்கு ஒரு பயம் இருக்குது எல்லாருமே. அவரை எதிர்க்க முடியாது, அவரை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தாவீது அவர் அப்படியான ஒரு பெரிய ஒரு ஆளாக என்ன பண்றாரு பார்க்கல. அவருக்கு என்ன பண்றாரு, தேவன் மட்டும்தான் அவருக்கு ஒரு பெரியவராக அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் என்ன பண்றாரு, கோலியாத்தை அவர் அர்த்தமா பார்க்கும்படியாக தேவன் அவருக்கு உதவி செய்தார். அதனாலதான் வசனம் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது பெலிஸ்தீனத்தை ஒரு குள்ளங்களை வச்சு இந்த சரித்திரம் நமக்கு தெரிஞ்ச ஒரு சரித்திரம் தான். குள்ளங்களை என்ன பண்றாரு, மறைக்கிறாரு. விழித்துட்டு அவர்கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்லை, அப்படிதானே? எந்த ஒரு ஆயுதம் இல்ல என்ன பண்ண முடியும்? அவர் நம்ம இப்போ அவரோட உயிர் எடுக்கணும், அப்படிதானே? அவர் கீழே மடித்து விழுந்துட்டாரு. ஆனால் என்ன பண்றாரு, துரிதமாக உயிர் என்ன பண்றாரு, அவருடைய ஆயுதத்தை எடுத்து அவரே என்ன பண்றாரு தாக்கி அவரை அழிக்கும்படியாக அவருடைய தலையை எடுக்கும்படியாக தேவன் அவருக்கு கிருபை பாராட்டினார். இதன் மூலம் என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவர் ஒரு உயர்வான இடத்துல தாவீதை என்ன பண்ணாங்க பிடிக்க ஆரம்பிச்சாங்க. இதன் மூலம் தேவனுக்கு ஒரு மகிமை கிடைக்கும்படியாக தாவீது மூலமா என்ன பண்ணாரு, தேவனை செய்து முடித்தார். அதனால சொல்லப்பட்டது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன்.
ஒரு சேனையா இருந்தா கூட என்ன பண்றாரு, அதுல பாய்ந்து போகும்படியான கிருபையை தேவன் தாவீதுக்கு கொடுத்ததன் மூலமாக அதை மேற்கொள்ளும்படியான கிருபையை தேவன் கொடுத்து அதை மேற்கொள்ளும் தேவன் அவருக்கு உதவி செய்தார். 1 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் பாத்தீங்கன்னா, சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது எங்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவருக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவர் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மலையின் மேல் தேடப் போனான். வடியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களில் அவள் வந்தபொழுது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜலவாதி போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்துக் கொண்டான். முன்னாடி பெலிஸ்தனை மேற்கொள்ளும்படியாக தேவன் அவருக்கு ஒரு சேனையை மேற்கொள்ளும்படியாக தேவன் அவருக்கு உதவி செய்தார். இப்ப தாவீதோட ராஜா சவுல் தான் அப்படிதானே. அப்படி சவுலா இருக்கும்போது சவுல் தான் என்ன பண்றாரு, இப்ப இவரை கொள்ளணும்னு அவரை திட்டம் போடுறாரு. ஒரு 3000 பேரோட என்ன பண்றாரு, இந்த இடத்துக்கு வராரு. வரும்போது கூட என்ன பண்றாரு, தாவீது அவங்க கூட இருக்கிற அந்த 400 பேர் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு சவுல் உங்க கையில தேவன் ஒப்பு கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் என்ன பண்றாரு, தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஞானத்தின் ஆவி நம்ம யாருக்கும் இன்னைய வரைக்கும் கிடைக்குதுன்னு சொல்லுவோம். அப்படி ஒரு ஞானத்தின் ஆவியை தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா அந்த இப்பவும் ஒரு சேனை தான், ஒரு பெரிய கூட்டம் தான். ஆனா இவருக்கு அறிமுகமான இவங்க சொந்த ஜனம் கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சேனையை கூட தான் என்ன பண்றாரு, இப்ப அவங்க இவரை எதிர்க்கும்படியாக தான் அவர் வருகிறாங்க. ஆனால் என்ன பண்றாரு, அவரை எதிர்க்கவோ அவரை மேற்கொள்ளவோ தாவீதுக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை. நினைச்சா அவர் என்ன பண்ணலாம், அவரை சவுலை அவர் கொண்டு போட்டுருக்கலாம். ஆனா தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒருவர்கள் கைய வைக்க மாட்டேன் என்று அவருடைய வார்த்தை சொல்கிறது நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இப்படி சொல்லியிருக்காரு, தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டான். அவர் சால்வை ஒரு 3000 பேரை கலந்து ஒரு சேனைக்குள்ள போகும்படியான கிருபையை தேவன் தாவீதுக்கு கொடுத்திருந்தார். அப்படிதானே? நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 3000 பேர் இருக்கிறத யாருடைய கண்ணிலையும் படாம அந்த இடத்துக்குள்ள போக முடியுமா? யாராவது ஒரு கண்ட நம்ம நிச்சயமான படுவோம். இப்ப ஒரு 100 பேருக்குள்ள நம்ம போனா கூட நமக்கு தெரிஞ்சவங்க போறாங்க நம்மளால சொல்ல முடியல. இப்படி ஒரு சேனையா இருக்கிற ஒரு இடத்துல கூட தாவீதை அந்த இடத்துல மேற்கொள்ளும்படியாக தாவீதுக்கு அந்த தேவன் கிருபையை கொடுத்திருந்தாங்க கூட அந்த இடத்துல என்ன பண்றாரு, தாவீது ஞானமாக என்ன பண்ண நடந்து வந்தார். சேனைக்குள்ள பாய்ந்து போனாலும் கூட சவுலுடைய உயிரை வாங்காதபடிக்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமா தன்னுடைய கையை நீட்டமாக சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக தேவன் என்ன பண்றாரு, அவருடைய அந்த சவுளுடைய சால்வையின் ஓரத்தை அறுத்து கொண்டு திரும்பி வருகிறார். நினைச்சிருந்தா அவரை தொட்டு போட்டுக்கலாம். ஆனாலும் தேவன் கொடுத்த ஞானத்தின் ஆவியினால அவர் செய்யாதபடிக்கு தேவன் அவரை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். குடியிருக்கிற எபேசியர் 2 சாமுவேல் 5:6. தேசத்தில் குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். தாவீது சேனைக்குள்ள பாய்ந்து போய் ஜெயிக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். அப்படிதானே? அதே 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டது. அடுத்த வசனம், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சேனைக்குள்ள பாய்ந்து போக தேவன் அவருக்கு கிருபை கொடுத்தார். அதே போல என்ன பண்றாரு, என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று அடுத்ததாக வார்த்தை வருகிறது. தேசத்துல கூடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் அதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை,
நீங்க இதுக்குள்ள வர முடியாது தாவீதை பார்த்து அப்படி சொல்றாங்க. ஆனா தாவீது அதை என்ன பண்ணாரு, இதுக்குள்ள நம்ம போக முடியாது அப்படின்னு நினைச்சு அவர் பின்வாங்கி போகல. ஏன் அப்படின்னா இந்த இடம் ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, இதுதான் அந்த எருசலேம் பட்டணம் அது. அந்த சீயோன் பட்டணத்தை மேற்கொள்ள முடியாது. ஒரு பெரிய ஒரு மதில் மாதிரி. இதை மேற்கொள்வது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இதைதான் நம்ம பண்ணாரு, என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுகள் என்று அந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல என்ன பண்ணாரு, தாவீது அதையும் மேற்கொண்டு அந்த மதிலையும் தாண்டி அதை பிடித்து அதை தாவீது நகரமாக தேவன் மாற்றும்படியாக தேவன் அவருக்கு உதவி செய்தார். இதன் மூலம் அந்த வார்த்தை முழுவதுமாக, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதுரை தாண்டுவேன் என்ற வார்த்தையை முழுவதுமாக முடிக்கும்படியாக தேவன் அவருக்கு உதவி செய்தார். அதனாலதான் இந்த வார்த்தையை அவரால் சொல்ல முடியும். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, எவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்றோம், அந்த ஒரு பிரச்சனையா பார்க்கிறோம், ஒரு பெரிய மதிலா பார்க்கிறோம். ஆனால் என்ன பண்ண கடந்து போக முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருந்தா, இந்த தாவீதோடு கூட தேவன் எப்படி இருந்தாலும் அதே போல இருந்தா நிச்சயமாக நம்மளால என்ன பண்ண முடியும், தாவீது சொன்னது போல நம்மளாலையும் சொல்ல முடியும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதுரை தாண்டுவேன் என்று நம்மளால நிச்சயமாக சொல்ல முடியும். 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தார். ஹல்லேலூயா. இந்த சீயோன் கோட்டையை தான் என்ன பண்றார், ஒரு மதிலாக தேவன் அவருக்கு முன்பாக வைத்திருந்தார். அந்த மதிலை அவர் தாண்டும்படியாக, அதை பிடிக்கும்படியாக தேவன் அவருக்கு உதவி செய்தார். அது தாவீதின் நகரமாய் சென்று என்று நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஹல்லேலூயா. சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம தாவீது எப்படி அதை மேற்கொண்டார் என்று பார்க்கிறோம். நமக்கு இந்த மாதிரி ஒரு போராடுகிற ஒரு ராஜ்யத்தோடு போராடுகிற ஒரு வாய்ப்பு தேவன் நமக்கு கொடுக்கல. அவர் ஒரு ராஜாவா இருந்ததுனால ராஜ்யத்தை மேற்கொள்ளும்படியான ஒரு அதிகாரத்தை தேவன் அவருக்கு கொடுத்திருந்தார். ஆனா நமக்கு எப்படிப்பட்டதான போராட்டங்கள் இருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படிதான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு எப்படிப்பட்டதான போராட்டம் இருக்கான், மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு சத்துருவோடு தான் நமக்கு போராட்டம் என்று தேவன் நமக்கு பவுல் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா நமக்கு எதிரி யாரு, சத்துரு மட்டும்தான். வேற யாரும் நமக்கு இந்த எதிரி கிடையாது. வேற எந்த ஒரு யாரும் நம்ம எதிரியா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த தாவீது சொல்லப்பட்ட இந்த உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே மதுரை தாண்டுவேன், இது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா இந்த பிசாசை மேற்கொள்ளும்படியாக தான் தேவன் என்ன பண்றாரு, பூலோகத்துக்கு மனிதனாக தேவன் அவதரிக்கிறார். இந்த காரியம் தான் இந்த காரியத்தை தாவீது நிறைவேற்றினாலோ அதே போல இந்த பிசாசை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை தேவன் ஒரு மனிதன் மூலமாக செய்யணுங்கிறதுனாலதான் இயேசுவானவரை தேவன் இந்த பூலோகத்திற்கு அனுப்பி இந்த மேற்கொள்ளும்படியான கிருபையை அவருக்கு தேவன் கொடுத்திருந்தார். அதன் மூலம் பிசாசை மேற்கொண்டுதான் என்ன பண்றாரு, நம்மளையும் அதே போல பிசாசை மேற்கொள்ளும்படியான கிருபைகளை நமக்கு தரும்படியாக தான் தேவன் இந்த வார்த்தையை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அந்தகாரத்தோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ஒண்ணு நம்மளா இருப்போம். அப்படிதானே, இந்த பிரச்சனைகளுக்காக நம்மளதான் இருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், அதை தூங்கலாம் பண்ணுவோம். ஒரு சாத்தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பிரச்சனை காரணம் சாத்தானால பிரச்சனை வரல அப்படின்னு நான் சொல்றேன். சாத்தானால நமக்கு பிரச்சனை உண்டுங்கிறதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்படிதானே, இதை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை பெற்றவர்களாக நம்ம என்ன பண்ணோம், காணப்படணும். தாவீதுக்கு எப்படி ஒரு கோலியாத் ஒரு பெருசா தெரியலையோ, சவுலோடு இருந்த 3000 பேர் ஒரு பெருசா தெரியலையோ, அந்த கோட்டை ஒரு பெருசா தெரியலையோ, ஏன் அப்படின்னா அவருக்கு முன்பாக தேவனை அவர் நிறுத்தி வைத்திருந்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம இந்த பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ளும்படியான அதிகாரம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம தேவனை நமக்கு முன்பாக நிறுத்தி வைக்கணும். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல தேவன் இப்படியாக சொல்லியிருக்கிறார், அவனின் வலது பரிசில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை.
அவருடைய வலது பாசத்துல அவர் இருக்கிறதுனால தான் என்ன பண்றாரு, அவர் தாவீது அந்த காரியத்தை அவர் ஜெயமாக முடிக்கும்படியாக தேவன் அவருக்கு உதவி செய்தார். நம்மளும் என்ன பண்ண, நம்மளுடைய வாழ்க்கையில தேவனை கர்த்தர் நமக்கு முன்பாக வைக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு ஜெயம் கிடைக்கும். நம்ம அந்த காலத்தில் லோகாதி பற்றி எல்லாம் மேற்கொள்ளணும், சாத்தான பிரச்சனைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னா தேவன் நமக்கு முன்பாக இல்லை அப்படின்னா நிச்சயமாக நம்மளால அந்த காரியங்களை மேற்கொள்ளவோ ஜெயிக்கவோ முடியாது. தேவனுடைய வார்த்தை ஒன்றே பிசாசின் சோதனைகளை தகர்க்க முடியும். வேற நம்ம எந்த ஒரு சுய பலத்தினாலும் நம்முடைய பணத்தினாலும் எதனாலையும் அதை மேற்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கான வல்லமை நிச்சயமாக சரிப்படும். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு என்ன சொல்றது, தேவனுடைய வார்த்தை ஒரு கடுவல், நம்ம ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். அதுதாங்க லூக்கா 20ஆம் அதிகாரம் கடுவல விசுவாசம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். 17 அதற்கு கர்த்தர், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த சாட்டத்தி மரத்தை நோக்கி வேரோடு பிடுங்கிக் கொண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். கடுகளவு விசுவாசம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கடுகு சும்மா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு சின்னதா இருந்தா கூட பாத்தீங்க அப்படின்னா அவங்க பெரிய ஒரு மரமாக மாறுவதாக தேவனுக்கு ஒரு கீழ்ப்படியாக இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கடுகு பாத்தீங்கன்னா வச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல எந்த ஒரு இடத்துலயும் ஒரு கேப் தெரியாது. இதே ஒரு ஜீரகத்தை வச்சு பாத்தீங்க, இல்ல மல்லியை வச்சு பாத்தீங்க அப்படின்னா, மிளகை வச்சு பாத்தீங்கன்னா உள்ள ஒரு எம்டியான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஆனா கடுகுல எந்த ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு எம்டியான ஒரு இடத்தையே பார்க்க முடியாது. ஒரு வெற்றிடமே இதுல என்ன பண்ணது இருக்காது. அதனாலதான் தேவன் இந்த கடுகை நமக்கு முன் உதாரணமாக கொடுத்திருக்கிறார். அந்த கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும் சொல்றாரு. அப்ப தாவீதுக்கு தேவன் எந்த அளவுக்கு விசுவாசத்தை கொடுத்திருந்தா, தேவன் அவரை எந்த அளவுக்கு முன்னாடி வைக்கும்படியான ஒரு கிருபை தேவன் அவர் கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தபடினால்தான் அவரால் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஒரு பெரிய ராஜாவாக வீச்சிருக்கும்படியாக தேவன் அவருக்கு கிருபை காட்டினார். அதன் மூலமாக தான் தாவீது வம்சத்துக்கு தான் இயேசு கிறிஸ்து வரும்படியான ஒரு பெரிய அந்தஸ்து என்ன பண்ணாரு, தேவன் அவருக்கு கொடுத்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பிசாவின் கல்யாணங்களை மேற்கொள்ளணும், இந்த பிரச்சனைகள் எல்லாம் மேற்கொண்டு வரும்படியா இந்த தேவன் நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னா தேவனை அவர் நமக்கு முன்பாக வைக்கும் போது நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து இருப்பார். என்னால முடியாது, தேவனாலே எல்லாம் தாவீது தன் வாழ்க்கையில கர்த்தர் தன்னோடு கூட இருந்து செய்த நன்மைகளை நினைச்சு பாடின பாட்டு தான் அந்த பாட்டு. மனித தாட்டு சேனை கொள்ள போதும் நடத்தினார் ஆண்டு. நம்ம ஏன் நடத்துவோம், நம்ம ஏன் நடத்துவோம். யாரும் கூடனா மனுஷனார் கூடாதுலாம் அப்ப நம்மள மலைகள் செய்யக்கூடிய மலைகள், நம்மளை தடுமாறு பண்ணக்கூடிய மலைகள், நம்மளை சோர்த்து போக பண்ணக்கூடிய மலைகள் நிறைய. ஆனா ஒண்ணு, இதை தாண்ட முடியுமா, இந்த பிரச்சனையை கடக்க முடியுமா என்னால? தாவீது சொன்னான் தான் அனுபவத்துல முடியும். நான் தாண்டது அவருடைய கருத்து. அவர் என்னோட கூட இருந்ததுனால நான் ஒரு சேனைக்குள்ள போயிட்டு வந்தேன். அவர் என் கூட இருந்ததுனால சீரம் கோட்டையை என்னால ஒரு மட்டில தாங்கி யாராலும் நுழைய முடியாதுன்னு சொன்ன சப்பானிகள்
தடுப்பாங்கன்னு சொல்ற அளவுக்கு சவால் விட்டு அந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு அதை தாண்டக்கூடிய அளவுக்கு அவரால் முடியுதுன்னா யாரால முடியுதுன்னா அவன் தேவனை உயர்த்தி காண்பிக்கிறான். உன்னால கூட முடியும், ஒரு பிரச்சனைய தாண்ட முடியும், சில பிரச்சனைகளை சமாளிக்க முடியும், சில பிரச்சனைகளை உன்னால ஜெயம் கொள்ள முடியும், சவால் விடக்கூடிய காரியங்களை எல்லாம் முடியும். அது எப்படி முடியும்னா தேவனை முன்பாக வைத்திருப்பாயான, தேவனோடு உடன் இருப்பாயான, தேவனோடு உடன் நடப்பாயான, தேவன் உணர்வுடன் இருந்தார். எல்லாம் மனுஷனால் கூடாததெல்லாம் தேவனால முடியும். ஜனங்களால முடியல. ஒரு சேனை நிக்குது, ஒரு கோலியாத்தை எதிர்க்கிறதுக்குள்ள கேட்ட கோலியாத் தனியாளு கிடையாது, அவனுக்கு முன்னால ஒரு ராஜ்யம். அவனுக்கு முன்னால அதே போல 3000 பேரோடு கூட தாவீதை தேடி வரான் சவுல். அது வனாந்தரம், எங்கிருந்து பார்த்தாலும் தெரியுது. ஒரு மறைவிடமான கொண்ட மாதிரி ஒண்ணு இருக்குது. அது என்னன்னா ரெஸ்ட் ரூம் எடுக்கிறாங்க, நம்ம ரெஸ்ட் ரூம் மாதிரி. 3000 ஜனங்களுக்கு தெரியாம ஒருத்தன் போயிட்டு ராஜாவுடைய சாவை அறுத்துக்கிறான்னு சொன்னா ஒரு காரியம். ஒளிமுக வாசலில் அந்த தண்ணி தாகத்துல இருக்கும்போது போயிட்டு வந்தாங்க 3 பேர். ஒரு மாதிரி அவன் ஈட்டின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இவங்க போகும்போது தாவீது போகும்போது ஆண்டவர் அவருக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்ததுனால யாருக்கும் தெரியாம இருந்தாங்க. இப்பவும் அந்த 3000 பேருக்கு தெரியாம தாவீது சவுலுடைய சாவை அறுத்திருப்பாங்க, ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிருப்பாங்க. அப்ப தாவீதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம கூட இருந்தா நமக்கு எதையாவது ஒரு காரியத்தை செய்து நம்மை ஜெயத்தின் பாதையில நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராக. அவன் தேவன் துணை கொண்டு அவன் செய்தான். இந்த சங்கீதம் நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு சங்கீதம். நம்மளும் நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த பிரச்சனையை தாண்ட முடியாது. கடன் 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 வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி அது மழை போல ஒரு மதில் மாதிரி நீங்க எதை தாண்ட முடியல, எதை தாண்டி சுவாப்பு போயாச்சு, என்ன பண்ண முடியல. இப்படி சோர்ந்து போனவங்களுடைய முடிவுதான் தற்கொலை. என் முடிவுதான் முடிவு. இது பல விதமான செய்திகளை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்ம சோர்ந்து போதாம நம்ம இதை கடக்க முடியும் என்பதுதான் தேவன் நமக்கு காண்பிக்கிறது. அது எப்படி முடியும்னா நம்மளால முடியாது, தேவனால. அப்ப தேவன் உன்னோடு கூட இருப்பாரான, தேவன் உனக்கு முன்னிலையில நிற்பாரான, அப்போ என்னால முடியாததெல்லாம் தேவனால முடியாதுன்னா தேவனோடு கூட நான் இருக்கிறதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நல்வாய்ப்பு நான் பயன்படுத்தினதுக்கு அடையாளம். தேவன் இருப்பாரான எனக்கு செய்ய முடியாது என்று சவால் விடுகிறதையும் செய்து முடிக்கிற ஒரு திராணிய தேவன் நமக்கு தருவார். தாவீது சவுலுடைய பார்வைக்கு ஒரு சின்ன பையனா தான் தெரியும், அவன் ஒரு யுத்த மனுஷனா தான் தெரியல. அவன் யுத்த மனுஷனாவும் இல்லை, சாதாரண ஒரு ஆடுகளை மேய்க்கிற ஒரு சின்ன பையன் தான் அவன், ஒரு வாழ்க்கை பையன். கோலியாத்தை சின்ன வயசுல இருந்து யுத்தங்களை நடப்பித்தவன் அவன் ராஜ்யத்துல இருக்கிறான். கோலியாத்தினுடைய உயரத்தை வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த டாப்பு தாண்டி நடத்து இந்த போர்டு அளவுக்கு இருக்கும். இப்படி சொன்னா அந்த வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க, என்ன மாதிரி உயரம் உள்ள ஒரு மனுஷன்
இந்த கத்தி ராஜாங்க வச்சுக்கிற கத்திகளெல்லாம் யுத்தம் பண்ண கத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 அடி இருக்குங்களா, எத்தனை அடி கத்தி இருக்கா? அப்போ ஒரு 6 அடி மனுஷன் 2 அடி கத்தியை நீட்டா சொல்றாரு. அவன் போன்றதான் சொல்லுவான், அவன் கத்தி அளவு போகிறது 8 அடி செயல்பட்டாலும் கூட அவன் கழுத்தத்தோட முடியாது. இப்போ இவனுடைய கவசம் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு, எந்த பக்கமும் தாக்க முடியாது. அத்தனை அளவுக்கு வெயிட் இருக்கு, கட்சி உள்ள போறதுக்கு வழியே கிடையாது. அப்ப தொண்டை பகுதி தலை கவசம்னா ஒரு பக்கம் இந்த பக்கம் போனோம்னா கொஞ்சம் பாக்குற அளவுக்கு இருக்கு. அவருக்கு உடவும் கத்தினால முடியாது. இப்ப அவன் எப்படி விழுந்தான் என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் அவங்களோட இருந்ததுனால கோலியாத்தை விழுந்த முடிஞ்சது. இப்ப அவன் பின்னால ஒரு ராஜ்யம் இருந்ததுனால, சேனைகள் இருந்ததுனால, அப்ப தாவீது சொல்றான், அதை தீர்க்க தெரிஞ்சுனா அந்த சேனைக்குள் பாய்ந்து போனேன், மதியில தாண்டிட்டேன், யாரால முடிஞ்சதுன்னா தேவனுக்கு அவன் மகிமை செலுத்துறான். நாம் தேவனுக்கு மகிமை செலுத்தி முன்னேறி செல்வோம். நம்ம சத்துருக்களின் பாளையத்திற்குள் நுழைந்து அவனுடைய ஆசீர்வாதங்களை நமக்குரியதாக சுதந்திரிப்போம். மலைகளை தாண்டுவோம். நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். சங்கீத தியானத்துக்காக நன்றியவர்களாக சாந்தி நேரம் ஆண்டவர்களுக்கு நன்றி செய்திருப்பாரான சாட்சிக்கு என்ன நேரம். ஒண்ணுமே முடியல. அப்பதான் நம்ம காலையில இங்க வந்தோம்னாங்க, நம்ம காலையில வந்து இங்க வந்துட்டு அதே சாலை கலந்து கொடுக்குற செய்ய ஆனால் பாசத்தை ஜோம் பண்ணவங்க வீட்டுக்கு போய் நைட்டு பார்த்தா ஃபுல்லாக இது கலந்து போச்சு. கலந்து காலையில் பார்த்தா ரொம்ப நெசலாம் தடவை காது நோக்கி கட்டவே முடியல. எழுந்து கூட பார்த்துட்டு போகணும் காலுக்கு போய். ஆனால் டாக்டர் அக்கறை தான் சொன்னாங்க, சமூகத்துக்கு போகணும் நீங்கள் தான் ராஜா எந்த இடத்துல நம்ம விட்டார் இந்த பிள்ளைங்க எனக்கு தாமம் இல்லை, அதை கொண்டு வந்து இங்கே அழைத்தேன். தேவன் பதிக்க வச்ச கிருபைக்காக மகா பெரிய கிருபைக்காக நான் நன்றி செலுத்துவேன். 25ஆம் தேதி கட்டப்பாடத்தின் எல்லாரும் ஸ்தோத்திரம். ஏகமான விலகினீங்க கத்தர் பதினாலு இருந்தால் கோவில் வரைக்கும் கத்தருடைய மரணங்களோடு இருந்தது. கத்தர் பாடத்தின் எல்லா தெய்வங்களுக்காக நன்றி செலுத்தேன். மக்கள் நல்லா போகும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு காலில் எழுதிச்சு. அந்த காலில் இருந்தாலும் கால் ஒன்றாகாதது கத்தர் காத்தார். அதுக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். மாதம் கர்த்தர் எனக்கு வைத்த ஊதியங்களை எல்லாம் செய்வதற்கு தோன்றினார். பலவீனங்களிலே கர்த்தர் பலனாக இருக்கிறார். எனக்கு முன்னும் எங்கள் குடும்பத்தை சபையை நடத்தி வர நான் நண்பருக்காக நான் நினைச்சிருக்கோம். கர்த்தர் இந்த சாட்சியும் புதன்கிழமை பாலத்தின் பிறகு 1ஆம் தேதி வாக்குதத்த ஆராதனை இருக்கு. எல்லாரும் வெளிச்சம் இல்லைன்னா இருபதுலதான் இருக்கு. காதில் சூழ்ந்து இருக்கிற நிலம்தான் இன்னைக்கு பூமி. 62 பார்த்தீங்கன்னா ஏதோ இருள் நோக்கி காது கண்களின் மூச்சு என்ற அந்த வாக்கின்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடக்கிற சம்பவம் எல்லாம் ஒரு இருளுக்குள்ளாக நம்ம எடுத்துட்டு போறோம்னா இருக்கும்.
இருபது கிரியைகளிலிருந்து நாம போக வேண்டிய வழி எது என்பதை காண்பிப்பதற்கு வெளிச்சம் தான். வசன வெளிச்சத்தை பெற்றுக் கொள்வதற்கு சாதம் மூலமாக வந்த கருத்தை நிச்சயமா நடத்துவாரு. தொடர்ந்து இன்னைக்கு பாஸ்டிங் பிரேயர் இருக்கு. பாஸ்டிங் பிரேயர் பங்கெடுத்து இந்த பாஸ்டிங்ல வரக்கூடிய அந்த அஜாங்கிரத வெளியேந்து வரக்கூடிய ஜனங்கள் தான் கொஞ்சம் இருக்கிறாங்க. எத்தனையோ காரியங்களுக்கு தீவு போறதுக்கு மற்ற காரியங்களை செய்வதற்கு போறதுங்கிறது தான் ஆயத்தமா இருக்கிறாங்க ஜனங்க. ஆனா தேவ சமூகத்தில் வர்றதுக்கு நம்ம நம்பி ஒரு நாள் நியாயத்திற்கு ஒரு நாள் நியாயத்திற்கு முடியும்னா நம்ம ஜெபம் பண்ணணும். நினைச்சிருக்காங்களா? காலையில சந்தோஷமாக ஒரு நடிகரை பார்க்க வந்து நின்னாங்க. 12 மணிக்கு அவருக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. பிரசங்க நேரம், அது அவங்க தேர்தல் பிரச்சார நேரம். 12 மணிக்கு அவரால் வர முடியல. அவர் சாயங்காலம் 7 மணிக்கு வந்தாருன்னு செய்தி சொல்லு. எத்தனை மணிக்கு வந்தாரு? எத்தனை மணி நேரம் காத்திருந்தாங்க? யாரு இருந்து தேவன்? யாரு நடிகரா இருந்தவர் இப்போ ஒரு தலைவரா வரணும்னு நினைக்கிறது. தேசத்தை ஆளணும் என்று பிரயாசப்படுகிறது. சொன்ன நேரத்துக்கு வரல. ஒரு வகுத்த ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். இத்தனை மணி நேரத்துக்கு வரணும். இத்தனை அவங்க போலீஸ் வந்து நிபந்தனைகளை வச்சு ஹைகோர்ட் சொல்லி இந்த நிபந்தனைகளை பற்றி நடக்கணும். அதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் பேப்பரோட வந்தாங்க. 7 மணிக்கு வந்தாங்க. இன்னும் பல ஜனங்கள் இன்னும் நேரம் ஆக ஆக கூட்டம் சேர்ந்துட்டே இருந்திருக்கு. அவருக்கு பேச வேண்டியது பேசி முடிச்சுட்டாரு. இப்ப முடிச்சோம்னா அவங்க ஏற்கனவே இந்த 10 மணி நேரம் இவங்க என்ன சாப்பிட்டாங்க, என்ன குடிச்சாங்க, அந்த வெயில் எப்படி என்ன தாக்கத்துல இருந்தாங்க, அந்த சின்ன பிள்ளைகள் மேல கூட்டு போனாங்க. என்ன செய்தாங்கன்னு தெரியல. நான் பாட்டு போற அப்படித்தான் அந்த கூட்டு அவனை பாட்டுக்கு கூட்டு போனாங்களா? அதுதான் இருக்கும். அவன் பேச்சை கேட்கறதுக்குன்னா அது ஒன்றும் தெரியாது. ஆனா முடிஞ்ச உடனே எல்லாம் மோதி எப்பதான் வீட்டுக்கு போகணும்னு தோணும். என்ன நடந்து ஒரு இடத்துல நின்று எந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க? அவங்க எவ்வளவு நேரம் நின்று இருப்பாங்க? எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியல. இதனுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே இடத்துல செத்து போனவங்க தான் அந்த 31 பேர். அரசாங்கம் செய்தி கொடுக்குது. ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆனவங்க யாருமே சாகல. செத்து போனவங்க எல்லாம் அந்த பிரச்சார நேரத்துல அங்கேயே செத்து போனவங்க தான் சொல்லிட்டு அறிவிப்பு வரும்போதே செத்து போன பிறகு ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் நன்கு பேர் எங்க செத்து போனாங்க? அவன் செத்து போறதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? கடைசி காலத்தின் அடையாளங்கள் இது. ஜனங்கள் உணர்வுகளாக இருப்பார்கள் என்ற அடையாளம். வித்தியாச தீமைகள் இனி அதிகமா பெருகாதவர்களுக்கு கொதிக்கிற ஜனங்கள் சிறப்பின நெருக்கத்திற்கு ஆட்களை தேவன் எதிர்பார்க்கிறது. சிறப்பில நிற்கிறதற்கு ஆட்கள் இல்லை என்று பார்த்து தேவன் ஆச்சரியப்பட்டார் என்று ஏற்ற நீங்க எப்படியேப்பட்ட ஜனங்களுக்கு சிறப்பில நின்று ஜெபிக்கிறதற்கு தான் சபை வைக்கும். சபை என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற ஒண்ணு அதே காரியங்களில் கஷ்டப்பட ஆசீர்வாதம் ஜெபிப்போம். பிரச்சனைகளை கடக்கணும்னா சங்கீத தியானத்துல பாருங்க, கர்த்தரோடு கூட நாம் ஜெபிக்கணும்.
கர்த்தர் இல்லாம ஒன்றும் நடக்காது. வரக்கூடிய காலங்கள் ஒரு பயங்கரமா இருக்கும். நான் போன வாரத்துல பார்த்தீங்க வருஷம் கணக்கில் வந்து என்ன நடக்க போகுது தெரியல. ஒவ்வொரு வருஷமும் கடைசியில ஏராளமான தீமைகள் நடக்கிறத நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். அப்ப இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க ஒரு தகுதியானவர்களாக இருக்கணும்னா ஒரே ஒரு காரியம் தான் அது உபவாச கூட்டத்துல கர்த்தருடைய வார்த்தை வல்லமையா வெளிப்பது செய்தி. ஆராதனையில கிடைக்காத வார்த்தை கூட எங்க கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமா வார்த்தை ஆராதனைகள்ல பங்கெடுப்போம். எதையாவது கர்த்தருக்கு செய்வதற்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அந்நியரோட நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரமான ராஜாவை நம்ம ஸ்தோத்திரமான இன்னைக்கு செய்திகளை